தைப்பூசம் எதனால கொண்டாடப்படுது, அதோட சிறப்புகள் என்ன சார்? ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வு வருடா வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது. நானும் கடமைக்கு போய் சாமி பார்த்தேன், எல்லோரும் போனேன் அப்படிங்கிற நிகழ்வு அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய முதல் திருவிழா தைப்பூசம். தாயினுடைய கருணையை உகத்தக்கூடிய மகத்தான ஒரு திருவிழா தைப்பூசம். கந்தன் வேள் வாங்கிய நிகழ்வு தைப்பூசம். இப்பேற்பட்ட இந்த தைப்பூசம், இந்த வேல் வாங்கின நிகழ்வை மட்டும் வச்சு தைப்பூசமாக கொண்டாட முடியுமா? பூஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பார்த்தால் பால். சனியினுடைய தாக்கம் 7.5 சனி, கண்ட சனி, எந்த சனி பகவானுடைய செயல்கள் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இருந்தாலும் செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரே அரும் பெரும் திருவிழா என் கந்தன் திருவிழா ஆகிய தைப்பூசம். அப்போது என்ன அப்படின்னா, சனியினால் பாதிக்கப்பட்டவங்களும் சனியினால் பாதிக்கப்படுறவங்களும் சனியினால் பாதிக்கப்பட போகிறவங்களும் அச்சம் கொள்ளேல் என் ஐயன் முருகன் இருக்கும் பொழுது என்பதை உணர்த்தக்கூடிய விஷயம். முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தேர் இழுத்தவன் எல்லாம் தெருவாய் போனதில்லை என்று சொல்வதற்கு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ தேரில் ஒரு வகை வைப்ரேஷன் இருக்குங்கிறத விஞ்ஞானங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட நிகழ்வில் இந்த கார் ஃபெஸ்டிவல் சொல்லக்கூடிய தேர் திருவிழா கலந்துக்கும் பொழுது மனிதனுடைய ஆற்றலை பன்மடங்காக பெருக்கக்கூடிய நிகழ்வு என் முருகனும் இந்த தேர் திருவிழாவும் நடத்தக்கூடிய வைபவம் தைப்பூசமும். தைப்பூசத்தை மனதார வணங்குவது மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகன் அனைவருக்கும் கந்தனுடைய அருள், கடம்பனுடைய அருள் நிறைந்திருக்கட்டும்.